ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள். பொங்கல் டைமில் நான் வாங்கின கிழங்குகளோட மீதி கொஞ்சம் இருந்தது. அது முளைக்கட்டுன்றதுக்காக வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் நட்டுறணும். அப்போ தான் நமக்கு அறுவடைக்கு அது கரெக்டாக இருக்கும். இது ஆனி மாதம் ஆயிடுச்சு. சரி, அதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து முக்கிழங்கு. இது வந்து பாருங்க எப்படி முளைச்சிருக்குன்ட்டு. இது வேர்லேருந்து தள்ளி தான் கிழங்கு வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ஆழமாக தோண்டி தான் நம்ம எடுக்கணும் விளைஞ்சதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா சேம்பும் நல்லா முளைச்சிருக்கு. இது வள்ளிக்கிழங்கு, வயலட் கலர் பர்பிள்யாம். இதோட வேர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல கொடி வந்துடுச்சுங்க. நான் தான் ரொம்ப டைமாக எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் வகைகள். இது லக்ராங் மஞ்சள், கருமஞ்சள் எல்லாமே இருக்குது. எனக்கு இந்த தடவை கொஞ்சம் வைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு 2 வருஷமாக நான் விதைச்சது எல்லாமே நீர்க்கிழங்குகள் தான் ஜாஸ்தியாக வந்தது. எனக்கு விதைக்கிழங்குகள் இந்த மாதிரி 1-2 தான் கிடச்சிது. அதனால இந்த தடவை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னா, இருந்தாலும் கிடைச்சதை திரும்பவும் நட்டு வைப்போமேன்னு நினச்சிருக்கேன். இது நம்மளுடைய சாதா மஞ்சள். இது வந்து நிறையவே கிடைக்கும். நான் வீட்டு தேவைக்கு மஞ்சளுக்கு எடுத்திருப்பேன். மீதியே இப்படி வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட இது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. தேங்க்யூ.